ஆர்சிபி கிட்ட சிஎஸ்கே தோத்துட்டு போஸ் என்ன சொன்னா, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது மச்சான்னு சொன்னால. அத நான் ரிப்பீட் பண்றேன். எனக்கு ஆக்சுவலி மும்பை பார்க்கும்போது எனக்கு போன வருஷம் சிஎஸ்கே பாக்குற மாதிரி இருக்கு மச்சி. பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுவாங்க, காம்பரன்சிவா ஜெயிப்பாங்க. ஜெயிச்சுட்டு அடுத்து ஒரு 4 மேட்ச் வந்து 5 மேட்ச் 6 மேட்ச் இல்ல தர்மாடி வாங்குவோம். எவ்வளவு மேட்ச்ல ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல காம்பரன்சிவா ஜெயிச்சுட்டு அடுத்து ஒரு 4 மேட்ச் தர்மாடி எங்க போனாலும் அடி 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 வாங்கினே இருக்கீங்க. என்னடா சொந்த வீட்லயே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வான்கடையில அடி வாங்குனீங்க. டாக் அபவுட் தி மேட்ச். அதுக்கப்புறம் பை தி வே இந்த வீடியோல என்னலாம் இருக்குன்ற சொல்லிடுறேன். நீ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் கோனா டேக் ஆன் தி வீடியோ. சோ நானே ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஐ வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட ரிவ்யூ கொஞ்சமா ஷார்ட்டா பார்த்துட்டு அவன் யாரிஸ் என்னலாம் புலம்ப போறான்றதை பார்த்துட்டு நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. அதுக்கப்புறம் ஆர்சிபி வெர்சஸ் டிசி சாட்டர்டே மேட்ச் டே மேட்ச் இன் சின்னசாமி அதோட ரிவ்யூ கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியா வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஹெச்ஆர்எச் அந்த ப்ரிவியூ அப்படியே வந்து பார்த்துடலாம். சோ எஸ் ஆரம்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரகலைகள் மேட்ச் என்னடா எனக்கு மனசே கேட்கலடா. உண்மையிலே இத்தனை மேட்ச் தோத்தோ அதெல்லாம் தாண்டி வந்து நேத்து மேட்ச் பார்க்கும்போது உண்மையிலே மனசை விட்டேன் நானு. ஐயோ மனம் தளராதீங்களா அவன்யா. அதுல சில பேர்லாம் போலிங் போட்டதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் எதுக்குடா இவனுக்கு எல்லாம் பால் தந்து நீங்க ரீட்டைன் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது. நேற்று பும்ரா ஒரு கேட்ச் விட்டார்ல, பாயிண்ட்ல தானே விட்டாரு. எதுக்குடா பும்ரா பாயிண்ட்ல நீ கேட்கணும்? பும்ரா எப்படின்னா பயங்கரமா அதிரடி ஃபீல்டர் அவரு. ஹார்திக் பாண்டியாவை தான் கேட்கணும். சரி எதுக்கு சர்துல் தாக்கூரும் கசன் ஃபரோஸ் சூப்பரா ஸ்பெல் போட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் போலரா தீபக் சஹரை போட வைக்கணும்? அவர் பேரு தீபக் ஹம்சா சஹர். நாங்க அமிச்சு சிஎஸ்கே இருந்து அமிச்சு ஸ்பை அவர் ஹம்சா ஸ்பை அவர் தலைவர். ஏன்னா பெருசாலாம் எனக்கு ரன்ஸ் கொடுக்கல, 45 ரன் தான் கொடுத்தானே தெரியுமா? எவ்வளவு 2 ஓவர் இல்லையா? 2.3 ஓவர்ஸ்ல 18 எக்கானமி சொல்றேன். அவ்வளவு ஆப்ஷன் இருக்குடா பவுலிங். அந்த ஆப்ஷன் எல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து தீபக் சஹர் தான் போகணும். என்னடா எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன் கொடுத்து ஆரம்பிச்சு விட்டான் தெரியுமா தலைவன். வேற லெவல். செய்கனா அதான் செய்க. பிரியான் சாரியா ஜாலியா வந்து நல்லா அடி தோத்தா கூட பரவாயில்லைங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போன வருஷத்துல இருந்து எப்பா பாத்துட்டு நல்ல பிளேயர் தான், நல்லா ஆடுறாப்ல, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. போட்டு அந்த அடி அடிக்க மும்பை நேற்று வந்தாலே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா கூட வந்து அடிப்பாப்ல, தூங்கிட்டு இருந்தா கூட எந்த அடிப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு வெறி என்ன வெறின்னு தெரியல. ஒருவேளை 2020 வந்து அந்த ஃபைனல்ஸ் எங்க கிட்ட தோத்துதா, அதனால என்ன கார்டு வச்சுக்கிட்டு அடிக்கிறாரா என்ன எதுனே தெரியல. என்னன்னு கேட்டு பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுலாம்ப்பா, முடியலடா. அந்த ஃபைனல் தான் உங்களுக்கும் லைட்டா ஒரு அழிவு காலம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்லம்ப் இன் ஃபார்ம். அதுக்கப்புறம் நீங்க கப் அடிக்கல, ஃபைனல்ஸும் வரல. டீம் ஃபார்மேஷனே என்ன ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே பிடிக்கலன்ற தண்ணி தீபக் சஹர் எனக்கு பிடிக்கல. என்ன சொல்றேன் ஃபைனலா என்ன சொல்றேன், வேணுமா வேணாமா? ப்ரோ நாம என்ன ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம் 10 கோடி கொடுத்து அவன் ரிட்டர்ன் பண்ணுவானா? அதான் நான் கேட்டேன். எனக்கு ஷாக்கா இருந்துச்சு 10 கோடி கொடுத்து பண்ணிக்கடா. ஏன்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேவலமா ஆனா ஏன்டா அடுத்த மேட்ச் விளையாட வைக்கிறீங்க அவனை? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவ்வளவு அஸ்வினி குமார் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுட்டு இருக்காப்ல, நல்ல க்ரோய் வந்துட்டு இருக்காப்ல. நீங்க எல்லாம் அதெல்லாம் ஸ்கவுட் பண்ணி நல்லா விளையாட வைப்பீங்களா? விளையாடுவீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? பவுலரடா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு கேள்வி. நேத்து நான் சொன்னேன்ல அந்த வீக்லி பிளேல வந்து கிறிஸ் பக்கெட் எடுக்கும்போது நான் இந்த ரீசன் தான் சொன்னேன். ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சு அவங்க அந்த பவர் பிளேல போட்டு ட்ரஸ்ட் பண்ணலன்றதான் கிறிஸ் பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். இப்ப சொல்லு, இதனாலதான் எனக்கும் தோணுது. இல்லனா அவங்க சும்மா எல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒரு டீம் எடுத்து வர மாட்டாங்க. they are planning for Chris Bucket to bowl in the power play. That's what they going to do. இப்போ ஏன்னா நீ நினைச்சு பார்த்தனா ட்ரெண்ட் போல்ட் I think he will come back obviously. ரோஹித் சர்மா திரும்ப வந்துட்டாருனா by the way let's talk about the changes. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மா இல்ல, போல்ட் இல்ல, சாண்ட்னர் வந்து இல்னஸ்னால உட்கார வச்சிருந்தாங்க. they will come back anyway. சரியா? அதுக்கு பரத் வந்து பக்காவா சொல்லிருந்தாப்ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ்க்கு பதிலா அவுட் ஆஃப் தி மூன் சொல்லிட்டாங்க. விட்றா அவுட் ஆஃப் தி மூன் அவர் வந்து சொல்றாரு. இது மாதிரி போல்ட் உட்கார வச்சு நான் வந்து ரிக்கில்டன் டிகாக் 2 பேருமே விளையாட வைப்பேன் அப்படின்னு சொன்னாப்ல. சூப்பரா வந்து அது வொர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலி. ஆமா, ரிக்கில்டன் நீங்க எந்த அளவுக்கு ஒரு போல்ட்டுக்கு ரீப்ளேஸ்மென்ட் வச்சீங்க, அதுதான் இங்க வந்து பிரச்சனையா முடிஞ்சிச்சு. ஆமா, சாண்ட்னர் ஆடாதது எனக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. சாண்ட்னருக்கு பதிலா அல்லாஹ் ஃபார் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் இருந்தது இல்லன்னு சொல்ல. 2 விக்கெட் எடுத்தாரு பவர் பிளேல. பட் இருந்தாலும் சாண்டி அவர் வந்து எங்க இருந்தாச்சுன்னா வந்து எதனா பண்ணுவாரு, பேட்டிங்லயோ பவுலிங்லயோ ஃபீல்டிங்லயோ. அது எலிமெண்ட் மிஸ் ஆச்சு. பட் அகைன் தே வில் கம் பேக் நெக்ஸ்ட் மேட்ச்ல. ரோஹித் சர்மாக்கு மட்டும் ஒரு சின்ன டவுட் சொன்னாங்க. குஜராத் மேட்ச்ல ஒரு ஆடுவாரான்னு தெரியல. சிஎஸ்கே மேட்ச் தான் அவர் வந்து டார்கெட் வச்சு கம்பேக் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்களாமா. சோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். பட் அகைன் அங்க ஆரம்பிச்ச உங்க ஸ்லம்ப் ஸ்டார்டிங்லயே ஒரு 2 விக்கெட் போச்சு மச்சி. அந்த ஹர்ஷ்தீப் பேட்டிங் வந்து அதை பத்தி பேசலாம். பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு கிவ் கிரெடிட் ஃபார் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப். அது எல்லா இடத்துலயுமே பஞ்சாப் கிங்ஸ் சாரி ரொம்ப முக்கியம். அதான் முடியே போச்சு. இதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியம் பஞ்சாப் கிங்ஸ். அதான் பவுலிங் வந்து சூப்பரா போட்டாங்க. பவர் பிளேயா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸா இருக்கட்டும், டெத்தா இருக்கட்டும். கிரெடிட்ஸ் டு ஜாவியர் பாட்லர். சூப்பரா இந்தியா கண்டிஷன்ஸ் நல்லா போடுறாருப்பா, கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லாம விஜயகுமார் வைசாகா இருக்கட்டும், யான்சன் சூப்பரா போட்டாரு. நல்லா யான்சன் அவ்வளவு சூப்பரா போட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் ஆக்சுவலி. அவ்வளவு நினைச்ச இடத்துல எல்லா பால்ஸுமே நெயில் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு பஞ்சாபோட பவுலிங் லைன். அதுதான் அவங்களோட ரீசன் ஆஃப் விக்டரின்னு நான் சொல்லுவேன். மெஜாரிட்டி மறந்தியே மேன் ஆஃப் தி மேட்ச், பிளேயர் ஆஃப் தி மேட்ச். உங்க டீமே அப்படியே ஆல் அவுட் பவர் பிளேல தலைவன் ஹர்ஷ்தீப் சிங் கமிங் பேக் டு ஃபார்ம். அவர் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலன்னு பேசிட்டு இருந்தோம். நேத்து வந்து தலைவன் 2 விக்கெட் எடுத்தான். அதுல ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ஓகே ஒரு நார்மலான டெலிவரி தான். அது விக்கெட் எடுக்க டெலிவரியே கிடையாது. ரிக்கில்டன் கரெக்டா வந்து ஸ்கொயர் லெக் பார்த்து அடிச்சாரு. ஆனா செகண்ட் பால் அகைன்ஸ்ட் அந்த சூரியகுமார் யாதவ் போட்டாரு பாரு, ஒரு சூப்பரான பிளான். கமெண்ட்ரியில சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ஸ்டார்ட் ஆட போனாரு அப்படின்ட்டு அந்த ஃபீல்ட் செட்டப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது பாக்குறப்போ ஆஹா செமையா செட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூரியகுமார் பத்தி பேசுவோமா?
எப்பா அதை பத்தி பேசணும். நான் போன வீடியோல அவன் மேல செம்ம ஐயோ எனக்கு கொஞ்சம் மரியாதையின்மையின் காரணமாக வந்து பேசாம தவிர்த்துட்டு இருக்கேன் அவரை. அப்படியே வந்து அவர் அப்படியே வச்சிடலாம். அவர் எப்ப ஓகே. பெர்ஃபார்ம் பண்றாரோ ஒரு குரூசியலான மேட்ச் ஆடி ஜெயிச்சுட்டு வரட்டும், அவரை பத்தி ஏதாவது பேசுவோம். அவர் அப்படியே விட்டு ரொம்ப டென்ஷன் படுத்துறாரு. நல்ல சூப்பரான இன்னிங்ஸ் எல்லாம் சில மேட்சஸ் ஆடுறாருன்னா எவ்வளவு பிளாப்ஸ் கொடுத்து இந்தியாக்கா இருக்கட்டும் மும்பைக்கா இருக்கட்டும் செம்ம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நீட்ஸ் டு அது வந்து அவர் பார்த்தே ஆகணும். அவர் வீக்னஸஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். ஒருத்தர் பத்தி சொல்லியே ஆகணும். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்காகவே இல்ல பேட்டிங்காகவே. நான் முன்னாடியே சொன்னதுதான் ஹர்திக் பாண்டியா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியலான டைம்ல இன்னும் ஒரு குரூஷியலான இன்னிங்ஸ் மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடி ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க பெருசா. ஒரு ஈஸியா ஜெயிக்கிற மேட்சோ ஒரு கஷ்டமா ஜெயிக்கிற மேட்ச்லயோ வந்து நல்லா ஆடி எத்தனை வந்து தவிர்த்து நல்ல முக்கியமான மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குறேன். இந்த ஸ்ரேயஸ் ஐயர்லாம் எப்படி ஆடுறாப்ல மும்பை அகைன்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு மேட்ச் இந்த மேட்ச் அடிச்சிருந்தோம்ல அகைன் ஃபிளாப் வருவான். ஒரு தேவையில்லாத மேட்ச்ல வந்து 6 அடிச்சுட்டு மறப்பான். எனக்கு காண்டாவதுரா இதை இந்த ஆறாவெல்லாம் நீங்க எங்க இந்த மாதிரி மேட்ச்ல தான் யூஸ் பண்ண மாட்டீங்க பாண்டியா அப்படின்ட்டு. இந்த மேட்ச்லயும் ஆறாலாம் இருந்தது. ஆனா அவர் தான் மொமெண்டம் எடுத்துட்டு மச்சி. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நீ ஹர்திக் பாண்டியா சொல்றதுக்கு முன்னாடி அது யார் இந்த டிசிஷன் தெரியல. பட் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க நமந்திருக்கு நம்பர் 4ல. இவன் நாங்க சுஜித் ப்ரோ லைவ் அந்த லைவ்லயுமே நான் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. இவர் வந்து நமந்திர சரியா யூஸ் பண்ண மாட்டாங்களே பரத் அப்படின்னாரு. அதேதான் நாங்க வந்து நம்பர் 4 நம்பர் 3 ஆடக்கூடிய ஒரு பேட்டரை கொண்டு போயிட்டு பினிஷர் ஆட வச்சு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்லன்னு சொல்லவே இல்ல. மும்பை இந்தியன்ஸ்க்கு நமந்திர அஸ் பினிஷர் ஓகே. ஆனா நமந்திரோட கேலிபர் ஹஸ் a lot of thing to prove. இது நம்ம முன்னாடியே பேசுனதா ஆப்ஷன்லாம் முன்னாடி போன சீசனே நம்ம பேசுறோம். நமந்திர வந்து ப்ரோமோட் பண்ணி ஆடணும்ட்டு இடம் இல்ல. இப்பவே வந்து அவர் சூப்பரா ஆடினாரு. அடுத்த மேட்ச் அவர் கீழே தான் விளையாட போறாரு. அது வந்து அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. பட் இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கும் போது ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு டீம் மாத்துறாங்க சில பிளேயர்ஸ் எல்லாம் போறாங்க அப்படின்றப்போ நமந்திர அப்போ வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் விஷன்ல வந்து ஒரு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆனா நான் கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணி 50 அடிச்சாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்னு கொடுத்தாங்க. லைக் வந்து 5th ஓவர்ல எதுலயோ யுஜவேந்திர சேகலுக்கு ஒரு கைக்கு வந்த கேட்சை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணாரு. பண்ணி மிடில் ஓவர்ஸ் சூப்பரா போட்டாங்கன்னு சொன்னேன் பஞ்சாப் கிங்ஸ். நான் ஒத்துக்க மாட்டேன். நிறைய அறக்குழி எஸ்பெஷலி யுஜவேந்திர சேகர் எல்லாம் போட்டு அவர் என்னப்பா லைன்ல லெங்க்லயே லெக் சைட்லயே போட்டுட்டு இருக்காரு. டிக்காக்கு ஆக்சுவலி ஆஃப் சைட்ல போட்டாலுமே லெக் சைட்ல தான் ஃபுல்லா நேத்து அவரோட வேகான் வீல பார்த்தனாலே மோஸ்டா லெக் சைட்ல தான் இருக்கு. ஆமா அண்ட் டாக்கிங் அபௌட் டிகாக் கமிங் பேக் இன்டு தி டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தலைவன் வந்து ரிக்கில் டன் அடிப்பார்னு கேட்டோம். கடைசியில குயின் டன் அடிச்சாரு. செஞ்சுரி செம அடி வேற லெவல் இன்னிங்ஸ். அதுல பாக்கும்போது ஒரு ஃப்ளா இந்த மாதிரி அவுட் ஆகிற டெலிவரி சான்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் he took the innings கடைசி வரைக்கும் he carried the bat. ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் பை குயின்டன் டிகாக். he sealed the place ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் ரோஹித் சர்மா திரும்ப வந்தாலும் ரிக்கில்டன் பிளேஸ் தான் இப்போ வந்து கேள்வி. ரிக்கில்டனுக்கு பதிலா குயின்டன் ஐ திங்க் they are going to play. சொல்லுங்க யார் ஆச்சாலுமே வந்து எனக்கு ஓகே தான். பிகாஸ் ரெண்டு பேருமே பயங்கரமான பிளேயர்ஸ் தான். சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. ரிக்கில்டன் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருக்கு. பட் வந்து அவருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். நம்ம போன சீசன் பார்த்தோம். இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்லயே பார்த்தோம். ஆமா ஓகே அதான் பேட்டிங் வந்து நல்லா போச்சு. கடைசியில கொஞ்சம் சொதப்பிட்டீங்க மச்சி. டெத் பேட்டிங் வந்து உங்களுக்கு அந்த ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறமே மொமெண்டம் கொஞ்சம் டிராப் ஆச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து லிட்டரலா அங்க வந்து 220 போயிருக்கணும்டா. 15 ஓவர்ஸ்க்கு வந்து 150 இருந்தாங்க கரெக்ட்டா. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70 ரன். ஆமா 200 எதிர்பார்த்தேன். மைண்ட் கிராஃப்ட் சும்மா வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு போயிருக்கான்டா மேட்ச்ல. இந்த ஹர்திக் பாண்டியா விளையாட வைக்கிறதுக்கு பதிலா மைண்ட் கிராஃப்டே விளையாட வச்சிருக்கலாமோ. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகுது. அது ஓகே ராஜங்கட் பாபா சொல்லுவான் வா வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை ராஜங்கட் பாபா அப்படி எதுக்கு எடுத்தாங்கன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது. ஆட வச்ச ராஜங்கட் பாபாவுக்கும் தெரியாதுன்ற மாதிரி மைண்ட் கிராஃப்ட் அதே மாதிரி தான் சும்மா வந்தாரு. பேட்டிங் நான் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பவுலிங் கொடுப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த கூப்பர் கார்னர்ல இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனா வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆஃப் ஸ்பின் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணுமே பண்ணல. நத்திங் அவுட் சைட் தி பாக்ஸ் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு அதான் வந்து வருத்தமா இருக்கு. மும்பை எல்லாம் வந்து எப்படிப்பட்ட டீம்னா பிளானோட வருவாங்க. பட் ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளான் பி அதெல்லாம் பேசியிருக்கோம் நம்ம. அதெல்லாம் பிளான் ஏ ஒண்ணுமே இல்ல. பிளானே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஒன் சைடடா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி தானா இல்ல மேனேஜ்மெண்டோட பிரச்சனை தெரியல எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் தி ஃபிங்கர்ஸ். இவங்க தான் பாயிண்ட் பண்ற அளவுக்கு யாரும் தெரியல. ஓகேவா ஹர்திக் பாண்டியாவே வந்து அவர் அவ்வளவு ஃபேக்கா இருப்பாரு. பிரசன்டேஷன் எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாரு. தலைவன் என்ன தோத்தாலும் வந்து சிரிச்சுட்டு இட்ஸ் ஓகே பாத்துக்கலாம் யா ஐ வில் டேக் தி ப்ளேம் அப்படின்ட்டு வந்து தலைவன் சொல்லுவான். நேத்து வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து அவரால ஆடல மூஞ்சில சிரிக்கவும் முடிய மாட்டேங்குது. ட்ரை பண்றாரு பட் வந்து எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. யாரை பிளேம் பண்றதுன்னு தெரியல. இண்டிவிஜுவலா பிளேம் பண்றதா நேத்து பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. நேத்து மேட்ச் விளையாடுனது பார்த்து லைக் தோத்ததெல்லாம் கூட ஓகேங்க பிரச்சனை இல்லைங்க. அந்த தோத்த விதம் ஒண்ணு இருக்குல்ல அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. ஆமா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவுமே வந்து இது வரைக்கும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் கரியர் 114 பால்ஸ் போட்டிருக்காரு ஐபிஎல்ல. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இந்த ஐபிஎல்லே வந்து 114 டெலிவரிஸ் அவர் போட்டு எடுக்கலன்னு சொன்னோமா. செகண்ட் ஆன் தி லிஸ்ட் இருக்கிறது யாரும் தெரியல. பட் அவர் 52 பால்ஸ் 54 பால்ஸ் விக்கெட் எடுக்காம இருக்காரு. இந்த டிஃபரன்ஸ் பாரு 60 பால் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட். பும்ரா ஃபார்முக்கு வந்தா உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். சூரியகுமார் யாதவ் இருக்காப்ல. பும்ரா வந்து நான் அவர் டெலிவரிஸ் பார்க்கும்போது அதே மாதிரி தான். அவர் வந்து ஸ்லோ ரன்ஸ் போறதா இருக்கட்டும் குட் லென்த்ல யாக்கர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். அதுதான் ஆனா அதுல விக்கெட் உள்ள அவ்வளவுதான். விக்கெட் விட மாட்டேங்குது. அதுதான் அவரு வந்து குறை சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இது ரெடியாகி ஆடிக்கிறாங்க அவ்வளவுதான். ஆமா சோ அது ஒண்ணு. செகண்ட் சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு முக்காசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஷர்துல் தாக்கூர் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஷர்துல் தாக்கூர் அவர் வேலையை அவர் பண்ணிடுறாரு மச்சி. போன மேட்ச்லயுமே பார்த்தோம் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறது அவர் வேலை எக்ஸ்பென்சிவா போறாருன்னா
இருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்தான் அதுதான் தாக்கூர் சரிங்களா. ஒரு 4 ஓவர் 45 ரன் கொடுப்பாரு, 2 விக்கெட் எடுப்பாரு. அதுதான் அவருடைய நார்மல் ஸ்பெல். நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? மீதி இருக்கிற பவுலர்ஸ் ஸ்டெப் ஆன் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் தி ப்ராப்ளம். நேத்து எல்லா கஜன்ஃபர் நல்லா போட்டாரு. 4 overs 2 for 30 அந்த பிட்ச்ல வந்து வெரி குட். சஹல் 4 3 overs 45 கொடுத்த அந்த பிட்ச்ல இவர் சூப்பரா போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த பிரேக் த்ரூ மேட்ச் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கசன்ஃபர் ஆளலாம் ஆக்சுவலி. வேற யாருமே சரியா போடல. அண்ட் ஃபீல்டிங் பத்தி சொல்ல மச்சி எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. சிஎஸ்கே பத்தி மீதி டீம்ஸ் பத்தி எல்லாம் பேசுறோம். பட் மும்பை ஃபீல்டிங் ஹஸ் பீன் வெரி வெரி அண்டர் பார். நேத்திக்கு சொல்லு 3 கேட்ச் விட்டீங்க. 3மே மேட்ச் டிஃபைனிங். இல்ல அதான் எதுவுமே நல்லா நடக்கல. இது மட்டும் என்ன பேசிக்கிட்டு இதுவும் அப்ரிசியேஷன் வேர் டியூ ஒன்ஸ் அகைன் பஞ்சாப் கிங்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம சொன்னாலும் வாட் அபவுட் தட் another ஓபனர் சிம்ரன் சிங். என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி என்ன இன்னிங்ஸ் யப்பா செம்ம அடி. பவர் பிளேல வந்து நான் ஸ்ரேயஸ் ஐயர் அடிப்பார்னு எதிர்பார்த்தேன். அடிச்சிட்டு இருந்தா நான் பார்த்தேன். ஆக்சுவலி யார் அடிக்கிறாங்கன்னு நான் நோட் பண்ணல. 4 6 பேசிட்டே பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையா அடிக்கிறான் ப்ரோ அப்படின்னு பார்த்தா ப்ரோ அடிக்கிறது ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல ப்ரோ சிம்ரன் சிங் சொன்னா டிவி எடுத்து பாக்குறேன். என்னடா அவன் அந்த அடி அடிக்கிறான். அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா வேற லெவல் இன்னிங்ஸ். பும்ராவை டேக் ஆன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பவர் பிளேல செம்மையா ஆடினாரு. பட் அகைன் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா இப்போ வந்து சொல்லதான் தோணுது. இது வந்து சொல்லாம ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா இருந்த வரைக்கும் ஒரு மொக்கா பவுலிங் யூனிட் வச்சு நாங்க எடுத்துட்டு போனோம்டா பிளே ஆஃப்ஸ் 23 23 இப்போ வந்து எல்லாமே இருக்கு டீம்ல. ஏன் போக மாட்டேங்குது? ஆமா அந்த ஆள் வந்து என்னதான் நீங்க அமிச்சு வச்சுட்டு அது இதுன்னு சொன்னாலுமே இருந்தப்போ பாருங்க எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸா இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு ஃபைனல்ஸ் கூட வரல. நம்ம வந்த பிளே ஆஃப்ஸ்மே தக்கிட தத்துவமா தான் வந்தோம் போன சீசன். அவ்வளவு நல்ல டீம் வச்சுட்டு தெரியல. அதான் சம்திங் பாண்டர் தான் ஹர்திக் பாண்டியா சொன்ன மாதிரி தான். என்ன லேக் ஆகுதுன்னு தெரியல. we have to go back to the drawing room and then we have to take it from the beginning, from the scratch ஆரம்பிக்கணும். ஸ்கிராட்ச்ல இருந்து வரணும். இவங்க வந்து இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நடந்த வரைக்கும் நடந்துருவா முடிஞ்சு போச்சு. ஸ்கிராட்ச்ல இருந்து நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்றேன், இதுதான் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் செட் பண்ணி ஒரு டீம் எடுத்துட்டு வரணும். ஒரு வார்த்தை சொன்னார், நோட் பண்ணியான்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் we have to see whether it's time to take harsh decisions. அந்த harsh decisions என்னதுப்பா சூரியகுமார் அதை உட்கார வைக்கிறதானே எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. யாரு பவுலிங்கும் ஹர்திக் பாண்டியா பெருசா எஃபெக்டிவா இல்ல, பேட்டிங்கும் வந்து எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா ஹானஸ்டா சொல்றேன், நான் எஃபெக்டிவா ஹர்திக் பாண்டியா உட்கார வச்சு முடியுமா? நான் உட்கார்ந்தா அவனுக்கு பேலன்ஸ் கரெக்டா இருக்குமா? என்னடா பண்றது? டெல்லி மேட்ச்ல பாரு எப்படி சஃபர் பண்ணாங்க. பட் டெல்லி மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா இல்ல அந்த மேட்ச்ல. இருந்தாலும் நீங்க தோத்துருப்பீங்க. பயங்கரமா அடிவாங்க நீங்க. ஹர்திக் பாண்டியா வேணும், பட் as a captain ஹர்திக் பாண்டியா வேணும். கரெக்ட்டா அந்த ஒரு பேலன்ஸ் வந்து கொண்டு வராரு. கரெக்ட்டா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். ஆமா வில் ஜாக்சன் தான் முடிஞ்சு போச்சு. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் மயங்க் ராவத்தை வந்து கூட்டு வந்துடலாம். பேலன்ஸ் வந்துருச்சா? அவ்வளவுதான் தெரியல. ஆனா it will be too harsh மச்சி. ஹர்திக் பாண்டியா ஏதோ 2-3 மேட்ச் சொதப்பிட்டாரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா நம்ம ஆதிக்கத்தை கொட்டுறதுதான் சும்மா கொட்டுறதுதானே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொட்டாம யார்கிட்ட கொட்டுறது சொல்லு. அது கரெக்ட் தான். பட் ஆனா ஒன் லாஸ்ட் திங் அபௌட் தி மேட்ச், நம்ம கேட்ச்னு பேசணும். மும்பை இந்தியன்ஸ் சொதப்பிட்டாங்கப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு கேட்ச் ஒன்னு புடிச்சாரு பாருப்பா ஹர்திக் பாண்டியா. ஆரா பாண்டியா கேட்ச புடிச்ச ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு மென்ஷன் தந்தே ஆகணும். போ என்ன கேட்ச்ரா. அந்த ஒரு ஆங்கிள் அப்படி காட்டினாங்க ஒரு இதுல. எனக்கு அது பார்க்கும்போது இந்த பாய்ஸ் படத்துல ஏகிரி குதித்தேன் வானம் முடிந்தது அந்த பாட்டு அப்படியே ஒரு லாலே ஆலே 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 அந்த கேமரா ஆங்கிள் மாதிரி ஒரு ஆங்கிள் காட்டினாங்க. என்ன கேட்ச்ரா ரோஹித் சர்மா தலையில கேஸ்ட் உட்கார்ந்தாரு. நாசமா போச்சு. அவனே என்னைக்கோ ஒரு சிக்ஸ் அடிக்கிறான். மேட்ச் போச்சுட்டு அதுக்கப்புறம் 190 பண்ணிட்டு மேட்ச் கிங்ஸ்ல கொஞ்சம் 18 ஓவர்ல முடிப்பாங்களா 19 ஓவர்ல முடிப்பாங்களான்ட்டு 16 ஓவர்ல முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தமா இருக்கு. பட் ஆமா அதுவும் அந்த நடுல மகேரா ஜெயவர்தனை வந்து இது கொஞ்சம் டஃபான பிச்சு 180 190 பார் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அப்பயே லைட்டா டவுட் வந்துச்சு. இல்லையே இந்த பிச்சு ஸ்டார்டிங் ஸ்லோ இருந்துச்சு, நீங்க விக்கெட் விட்டீங்க, அது உங்க தப்பு. பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகிறப்போ அதுக்கு ஏதாவது அசஸ் பண்ணி ஒரு 210 215 எடுக்க வேண்டியதுனா வந்து அவங்களுக்கு கடமையா இருந்திருக்கும். 215 would have been decent என்ன பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் we would have given a try, but 195 is very under par and it was really shown. But okay, credits to Punjab, they are on the top of the table. இப்போ அந்த ஒரு போட்டி போயிட்டே இருக்கு. பஞ்சாபா ஆர்சிபி ஆர்ஆர் பஞ்சாபா ஆர்சிபி ஆர்ஆர் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நல்லா இருக்கும். பிகாஸ் மும்பை ஜெயிச்சு அவங்களுக்கு மேல போகல அண்ட் வந்து பஞ்சாப் ஜெயிச்சு அங்க மேல இருக்கிறவங்க மேலே இருக்கிறாங்க. அண்ட் இது இல்லாம பங்காளிகள் வந்து ஜெயிச்சதை வந்து கொண்டாடுங்கள்ன்ற மாதிரி ஜாலியா வந்து கொண்டாடுங்க. சிஎஸ்கே சொல்றேன்டா, அது எனக்கு தெரியல. எனக்கு அப்படிலாம் இல்ல. போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். மும்பை தோத்தது எனக்கு லைட்டா கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா நீ வச்சு செய்யறாங்கப்பா. எனக்கு எல்லாம் பர்சனல் டிஎம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உட்காந்து ப்ரோ எப்போ வீடியோ ஒருத்தர் இருந்தா மும்பை பேர் எங்கடா இன்னும் ஆளை காணும் எப்படிடா அப்படின்ற மாதிரி எழுப்புறானுங்க. கமெண்ட் செக்ஷன்ல அடிக்கிறானுங்க. வாங்க வந்துட்டேன் நீங்க நினைச்ச மாதிரி ஹரிஸ் வந்து சோகமா இருக்கேன். இதுதான் உண்மை. அதை வந்து காமிச்சிட்டேன் பாருங்க. நாங்க ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து 10 நிமிஷம் தான் வச்சிருந்தோம். எவ்வளவு நிமிஷம் ஹரிஸ் பேருக்கு 17 நிமிஷம் பேசியிருக்கான். அந்த அளவுக்கு ஆதங்கம். ஓகேங்க அதுதான். சோ மும்பை தோத்துட்டாங்க. ஓகே, லெட்ஸ் கமிங் டு தி நெக்ஸ்ட் மேட்ச். சாட்டர்டே
ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி vs டெல்லி இன் சின்னசாமி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிவியூ மாதிரி பாத்துறலாம். ஆர்சிபிக்கு எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் பண்ண தேவை இல்லை. அவங்களோட டீம் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு. ப்ரொவைடிங் ஹேசல்வுட் இஸ் 100% ஃபிட். அவர் இருப்பாரு. ஃபிட்டா இருந்தாருன்னா இந்த டீம் அப்படியே எடுத்துட்டு போலாம். வேற எங்கேயுமே மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. மீன் வைல் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு 2 லாஸ்க்கு அப்புறம் வராங்க. சென்னை கேபிட்டல்ஸ் தோத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆமா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு 1 ரன் அந்த ஒரு லாஸ்ட்ல டேவிட் மில்லர் பண்ண ஒரு சின்ன பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட்னால 2 மேட்ச் தோத்துட்டு கம்மிங் ஆன் தி காம்படிஷன். எஸ்னா சேஞ்ச் பண்ணுமா டிசி நீ என்ன நினைக்கிற? டிசி ஆக்சுவலி ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒன்னு பண்ணணுங்க. ஒன் டவுன்ல வந்து யாரு நம்ம ராணா இருந்தாரு. ராணாவை தூக்கிட்டு அசுதோஷ் சர்மா ஆட் பண்ணனால இவரு சமீர் ரிஸ்வியை ப்ரோமோட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 டவுன்ல சமீர் ரிஸ்வி சூப்பரா விளையாடிட்டு இருந்தா நம்ம பார்த்தோம். 2 டவுன்ல இருக்கட்டும் சமீர் ரிஸ்வி. 1 டவுன்ல வந்து ஒரு வேற பிளேயர் அபிஷேக் போறலோ இல்லனா கருண் நாயரோ நீங்க கொண்டு வாங்கல. அசுதோஷ் சர்மா ஒரு இம்பாக்ட் சபா வச்சு போனோம். ரிசர்வ்ல வச்சு போறோம். பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அசுதோஷ் சர்மாவை எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லன்னா அக்யூப் நபிதார விளையாடுவீங்க. இம்பாக்ட் சபா வந்து முகேஷ் குமார் பவுலிங் ஹேண்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதா என்னோட சேஞ்சஸ். சூப்பர் கரெக்ட். இதுதான் நான் யோசிச்சேன். கண்டிப்பா நீ அக்யூப் நபிதார் சொல்லும்போது he has to play once again. அவங்க போன மேட்ச் 2 ஓவரா யூஸ் பண்ணாங்க. இவங்க விப்ராஜ் நிகம் வந்து போன மேட்ச்ல அகைன் ஆர்சிபி அகைன்ஸ்ட் போன சீசன்ல வந்து கோலி விக்கெட் எடுத்திருப்பாரு. அதனால அதை பார்த்துட்டு 19 for 1 சூப்பரா போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விப்ராஜ் நிகம் எடுத்துட்டு வரதுக்கு பதிலா அக்யூப் நபிதாருக்கு இன்னும் ஒரு 2 மேட்ச் நான் சான்ஸ் கொடுப்பேன். எஸ்பெஷலி சின்னசாமி கண்டிஷன். எஸ் அதுவும் நம்ம டெத் பவுலர் அவரை யூஸ் பண்ணோம். ஏன்னா முகேஷ் குமார் அகைன்ஸ்ட் வந்து ரொமேரியோ செப்பரன் டிம் டேவிட் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்திருக்காரு. ஸ்பெஷலிஸ்டே வந்து டெத் ஓவர்ஸ் தான். ஆனா அவரு கொடுத்த ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் கிட்ட 300 கிட்ட இருக்கு. அதனால கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு அக்யூப் நபிதார வந்து நீங்க டெத் பவுலரா யூஸ் பண்ணிக்கலாம். சின்னசாமி இல்ல ஆர்சிபி அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூப் நபிதார விளையாட வைங்க அப்படின்னு கேக்குறேன். ஆமா சரி ஓகே லெட்ஸ் கமிங் டு தி மேட்ச் அப்ஸ். டிம் டேவிட் ஆரம்பிச்சா அதுல இருந்தே வரேன். சோ டிம் டேவிட் பாத்துக்கிட்டீங்கன்னா அகைன்ஸ்ட் முகேஷ் குமார் அண்ட் நட்ராஜன் 2 பேருக்குமே டெத்ல வந்து 295 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. சோ நீங்க டிம் டேவிட் வந்து கடைசி வரைக்கும் ஆடுறாரு அப்படின்னா டெல்லி ஹஸ் a big decision to make. நீங்க யார் டெத் பவுலிங் யூஸ் பண்ணுவீங்க? என்கிடி ஒரு ஓவர் போட்டு தான் ஆகணும். என்கிடி டெத் ஓவர்ல போட்டே ஆகணும். மீதி இருக்கிற இன்னொரு பவுலர் யாரு? ஹரிஸ் சொன்ன மாதிரி முகேஷ் குமார் எடுத்துட்டு போனாலும் ரிஸ்க், நட்ராஜன் எடுத்துட்டு போனாலும் ரிஸ்க். ஏன்னா டேவிட் போட்டு அடிச்சிருக்காரு. அப்ப அந்த இடத்துல அக்யூப் நபிதார் எடுத்துட்டு போற ஒரு கேம்பிள் எடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ரஜத் பட்டிடருக்குமே வந்து ஒரு 190-200 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு அகைன்ஸ்ட் முகேஷ் குமார் அண்ட் நட்ராஜன் இந்த டெத் ஓவர்ஸ். சோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see how they take on. ஒருவேளை ரஜத் பட்டிடர் அண்ட் டிம் டேவிட் மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது ஒரு 2 பவுலர் நான் வந்து கண்ணை மூட்டு கொடுப்பேன் அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் இஸ் எஸ் அக்ஷர் பட்டேல் the left arm spin and then the Kuldeep Yadav has made ரஜத் பட்டிடர் and Tim David to struggle at like anything. பட்டிடர் கூட கொஞ்சம் மேட்ச் பாசிட்டிவ் மேட்ச் இருக்கு. பட் டிம் டேவிட் வந்து ஒரு 57 ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடி இருக்காரு. சோ நான் வச்சுப்பேன் ஒரு 3 ஓவர் ஆஃப் அந்த 2 பேருக்கும் வந்து நான் மீதி வச்சுட்டு அவங்க 2 பேர் வரப்போ கரெக்டா கொடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவீங்க பட்டிடருக்காக இன்ஸ்டா ஸ்பின் கொடுத்து அடிப்பாரு ப்ரோ அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. மேட்ச் அப்னு வரும்போது as a good match up அப்படின்றப்போ I will try because அவர் எப்படி போல அடிக்கிறாரு. இந்த ஸ்பின் பேஸ்ன்னு வந்து பொதுவா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பதில் எங்களை பொறுத்த வரைக்கும் பிளேயர் அகைன்ஸ்ட் பிளேயர். இந்த பிளேயர் வந்து அந்த பிளேயரோட குவாலிட்டி ஆஃப் பவுலிங்ல வந்து நம்புறோம் நாங்க. ஆமா சோ இட் will be interesting to watch again our அக்ஷர் and Kuldeep against Tim David and ரஜத் பட்டிடர் in the middle overs. பவர் பிளேல வந்தோம் அப்படின்னா அங்கதான் வந்து எனக்கு ஒரு போல்டு பிரெடிக்ஷன் நான் சொல்றேன். விராட் கோலி இந்த மேட்ச்ல ஒரு 30 தாண்ட மாட்டார். லைக் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆரஞ்சு கேப் ஹோல்டர் எனக்கு தெரியும். இது வந்து இது வந்து தப்பாயிடுச்சு பேக் ஃபயர் ஆகி கோலி 30 அடிச்சிட்டாருன்னா கமெண்ட்ஸ்ல கடிப்பாங்கன்னு தெரியும். நான் சொல்றதுக்கு ஒரு ரீசனோட தான் சொல்றேன். நான் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டாப்ல இருக்கக்கூடிய முகேஷ் குமார், என்கிடி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த 4 பவுலர்ஸ் அகைன்ஸ்டாமே விராட் கோலி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ஹேசன்ட் காட் அவுட் தட் மச். ஒரு விக்கெட் 2 விக்கெட் நம்பர் தான் கொடுத்திருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 தாண்டவே இல்லை இந்த 4 பவுலருக்கு அகைன்ஸ்டாமே. ஐ திங்க் என்கிடி அகைன்ஸ்டா ஒரு 140 வச்சிருக்காரு. பட் மீதி இருக்கிற 3 பவுலருக்கு அகைன்ஸ்டாமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அக்யூப் நபிதார் அகைன்ஸ்ட் ஃபில் சால்ட் இந்த பவர் பிளே இஸ் கோயிங் டு பி ரியலி இம்பார்ட்டன்ட். அவருடைய அந்த அவே ஸ்விங் நம்ம சால்ட் பாத்துருக்கோம். ஒரு காமன் டிஸ்மிஸல் எப்பவுமே ஆறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு குட் லெங்த்ல அவேஸ் ஃப்ரம் தி ரைட் ஹேண்டர் போடுறப்போ ஒரு சால்ட் அந்த அடிக்கிறப்போ ஒரு இன்சிங்கர் போட்டா லபக்குன்னு மடக்கி அடிச்சுவாப்ல. அவுட் ஸ்விங்கர் தான் சால்ட். ஆமா அண்ட் 2 பால் போடக்கூடிய எபிலிட்டியுமே வந்து தலைவனுக்கு இருக்கு அக்யூப் நபிதாருக்கு. அண்ட் டேவிட் படிக்கல் அகைன்ஸ்டாமே அக்யூப் நபிதார் அண்ட் என்கிடி இஸ் கோயிங் டு பி a great matchup. படிக்கல வந்து ஆல்ரெடி ரஞ்சி டிராஃபில தூக்கிருக்காரு. ரஞ்சி டிராஃபி டிஃபரண்ட் பால் கேம்னு வெச்சு இல்லன்னு சொல்ல. ஆனா இருந்தாலுமே அந்த படிக்கலோட டிஸ்மிஸல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஆகக்கூடிய அந்த டிஸ்மிஸல் அந்த ஷார்ட் பால் இன்டு தி பாடி போட்டு ஃபுல் ஷாட் அடிக்க போய் அவுட் ஆறாரு. அப்படி இல்லனா வந்து ஸ்விங்கிங் இட் அவே ஃப்ரம் தி பாடி ஒரு அவுட் சைட் எட்ஜ் கீப்பர்ட்டியோ இல்ல பாயிண்ட்லயே கொடுத்து அவுட் ஆறாரு. அந்த டெலிவரி ரெண்டுமே போடக்கூடிய எபிலிட்டி தலைமை அக்யூப் நபிதாருக்கு இருக்கு. இந்த மேட்ச்ல அக்யூப் நபிதார் ஆட வச்சாங்க. பவர் பிளேல ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு ஃபார் டெல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அண்ட் அகைன் கோலி என்னோட தாட் என்னோட அனாலிசிஸ் கரெக்டா இருக்கு. என்னோட பிரெடிக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா 30 தாண்ட மாட்டார் விராட் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஒருவேளை விராட் கோலி 30 தாண்டி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாங்கன்னா மொட்டை அது வேற மேட்சுக்கு வச்சிருக்கேன். இருக்கு அந்த டேர் இருக்கு. பட் இந்த மேட்சுக்கு வேணாம். சோ மொட்டை அடிப்பேன் அப்போ இந்த ஐபிஎல்ல கண்டிப்பா ஒரு மேட்ச் இருக்கு வரேன். ஓ மை காட் சிஎஸ்கே மும்பைன்னு சொல்லாத. இல்ல சீ அந்த அளவுக்கு அவ்வளவுலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இருக்கு சொல்றேன் சரியா. இது ஒரு மேட்ச் அப். சோ அதான் டெல்லி பவுலிங் போடுறா இருந்தா they have to go with பவர் பிளேல ஃபர்ஸ்ட் அக்யூப் நபிதார் ஸ்டார்ட் பண்ணிட்டு லுங்கி என்கிடி அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். இந்த பவர் பிளே அக்யூப் நபிதார் 2 ஓவர் கொடுத்துட்டு அக்ஷர் பட்டேலோட ஸ்டார்ட் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. பட் அக்ஷர் பட்டேல், என்கிடி அண்ட் அக்யூப் நபிதார் 3 பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச்
சேஞ்சா வந்து முகேஷ் குமார் பவர் பிளேல கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேலயே வந்து டெல்லி ஹேஸ் a chance to capture RCB ஒரு பேக் ஃபுட் எடுத்துட்டு போறதுக்கு பவுலர்ஸ் அண்ட் மேட்சப்ஸ் வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்கன்றத பொறுத்து வந்து பார்க்கணும். மீன்வேல் அப்படியே டெல்லி சைடு வந்தோம் அப்படின்னா KL ராகுல் has struggled against குணால் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமார். அகைன் விராட்டுக்கு சொன்ன மாதிரி தான் பெருசா அவுட் எல்லாம் ஆல, ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த ரெண்டு பேரையும் நான் பவர் பிளே சூப்பரா யூஸ் பண்ணுவேன். ஹேசல்வுட் வந்து நான் கொஞ்சம் லேட்டா யூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னா ஹேசல்வுட்க்கு அகைன்ஸ்டா KL ராகுல் 165 ஸ்ட்ரைக் வச்சிருக்காரு. he has loved playing against ஹேசல்வுட். அதனால வந்து I will start with குமார், குணால் பாண்டியா, குமார். அதுக்கப்புறம் ஹேசல்வுட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் சேஞ்சா எடுத்துட்டு வந்துட்டு ரசிக் சம்டாரை வச்சு நான் இப்படி பவர் பிளே எடுத்துட்டு போவேன். நீ சொன்ன மாதிரி அபிஷேக் போரேல வந்து நான் நம்பர் 3 ஆட வைப்பேன். சமீர் ரிஸ்வி at நம்பர் 4. சமீர் ரிஸ்விக்கு ஒரு காமன் வீக்னஸ் இருக்கு, அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டெம்ப்ல போயிட்டு ஒரு ஃபிளிக் ஒன் அடிக்க ட்ரை பண்றாரு. நம்ம கார்த்திக் சர்மா அடிச்சு பார்த்தோம் CSK. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் லெக்ல போடுறப்போ சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்லோவர் ஷார்ட் பால் பாடி போட்டாலும் அவர் புல் அடிக்க போய் அவுட் ஆனாரு. சின்ன சுவாமியில கொஞ்சம் கஷ்டம் தான், பிகாஸ் கிரவுண்ட் இஸ் குட்டி. பட் ரசிக் சலாம்டார் அண்ட் ஹேசல்வுட் அகைன்ஸ்ட் சமீர் ரிஸ்வி ஒரு வெரி குட் ஆப்ஷன். சுயாஷ் சர்மாவை டேக் ஆன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சமீர் ரிஸ்வி. சோ அது ஒரு மேட்சப், நெகட்டிவ் மேட்சப் அகைன்ஸ்ட் சுயாஷ் சர்மா. சோ அந்த ஒரு பேட்டில் தாண்டிட்டு டேவிட் மில்லர், ஸ்டப்ஸுக்கு அகைன்ஸ்டா குணால் பாண்டியா சூப்பரா போட்டிருக்காரு. ஆனா கான்ட்ரரி மில்லர் வந்து போட்டு அடிச்சிருக்காரு. சோ எப்படி அவங்க யூஸ் பண்ண போறாங்க அந்த மிடில் ஆர்டர், மிடில் ஓவர்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. மில்லர் இஸ் கோயிங் டு பி கீ பிளேயர் இன் திஸ் மேட்ச். அவர் வந்து எல்லாருக்காகவும் பாசிட்டிவ் மேட்ச் வச்சிருக்காரு RCB பவுலிங்ல. பொறுத்திருந்து பார்க்கணும். பட் யா, வாட்ஸ் யுவர் பிரெடிக்ஷன் ஃபார் திஸ் மேட்ச்? LSC அகைன்ஸ்டாவே பாத்தியா குணால் பாண்டியா அவ்வளவு லீக் ஆவர் நம்ம நினைச்சு பார்க்கல, ஆனா லீக் பண்ணாங்க. கரெக்ட் தான். சோ அந்த மாதிரி அவர் குணால் பாண்டியா வந்து 2 ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் பால் விட்டுறாரு, சரியா போடுறது இல்ல. சோ கேப் விட்டுருங்க, வேற போலர்ஸ் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்து குணால் பாண்டியா டெத் போலரை கூட யூஸ் பண்ணுங்க. தலைவர் வந்து நறுக்கு 4 தேங்காய் அடிப்பாப்ல. ஆமா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சோ நீ சொல்லு, டெல்லி ஜெயிப்பாங்களா இல்ல பெங்களூர் வந்து திரும்ப தேர் கோனா கோட் அட் தி டாப் ஆஃப் தி டேபிள்? கம்ப்ளீட்லி டுவர்ட்ஸ் டெல்லி சைடு என்னோட பிரெடிக்ஷன். இன்ட்ரஸ்டிங். பட் யா, ஏன்னா நானும் அத சொல்ல வந்தேன். அதனால பண்ணா டெல்லி ஜெயிக்குங்க. நெத்தி எடி அப்படின்ற மாதிரி ஒரு இது டெல்லி கிட்ட பார்க்கலாம். எஸ், ரெண்டு பேருமே டெல்லி தான் சொல்றோம். irrespective of whatever they do, I still feel Delhi has a chance of winning this match again because of the matchups, clearly due to matchups. So yes, அது சொல்லிட்டு அடுத்து நம்ம அப்படியே CSK vs SRH க்கு போலாம். இந்த மேட்ச்ல வந்து நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் for CSK. CSK மேனேஜ்மெண்ட் யோசிச்சிருப்பாங்க. பிகாஸ் CSK மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்களா இல்லையா, பரத் யோசிச்சிருப்பாப்ல. என்னன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலீர் அகமது இல்ல, யார் அவருக்கு பதிலா வர போறாங்க அப்படின்னு டீம்ல மினிமம் 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். சரியா, CSK பாக்கிறதுக்கு ஹைதராபாத் பாத்துடலாமா? சேஞ்சஸ் பண்ணுவியா? நீ சொல்லு உன் ஒபினியன். எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வினிங் டீம் இப்போ வந்து ஒரு நல்ல லைன் அப் மாதிரி தெரியுது. பிகாஸ் ராஜஸ்தான் நல்ல விளையாட்டு டீம், அவங்களே வந்து ஒரு சோக் பண்ணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. நல்ல விக்டரி ஆக்சுவலி, பாசிட்டிவ் சைன் ஃபார் SRH. பேட் கமின்ஸ் வந்து இந்த மேட்ச் வர மாட்டாரு, 25th தான் வருவார், நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம். சோ சேஞ்சஸ் பெருசா பண்ற மாதிரி இப்போதைக்கு தேவையில்லை. மேபி பேட் கமின்ஸ் வந்தா சாலிலரா ஒரு பேட்டிங் ஹேண்ட் வந்து உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் பிரஃபுல் இங்கேவோ இல்ல சக்கீப் ஹுசைனோ உட்கார வைக்க முடியாது. ரெண்டு பேரும் நல்லா போடுறாங்க. சாலிலரா பேட்டிங் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ பேட் கமின்ஸ் பேட்டிங் கொடுக்குறாரு, பவுலிங்கும் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இன்னும் ஆனா ஒரு மைண்ட் பிளாக்கா இருக்குது நிறைய பேருக்கு. அவங்க 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போறாங்க. மேபி ஒரு லிவிங்ஸ்டனை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த நினைப்பு வந்தா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் SRH அடுத்த மாதிரி ஜெயிக்கணும் ஆசை அப்படிதான் இருந்துச்சுன்னா அந்த நினைப்பு வந்து அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமரா வந்து சொல்லிட்டு நல்லா இருக்கு லைன் அப் அப்படியே எடுத்துட்டு போங்க. இங்கே நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாம லைக் எப்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரோ அது வரைக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு. பட் சக்கீப் ஹுசைன் நாங்க வந்து எழுதி தரோம், நாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி அவர் வேரியேஷன்ஸா இருக்கட்டும் நல்லா சூப்பரா போட்டுட்டு இருக்காப்ல. விக்கெட் எப்ப தேவையோ அவர் வந்து கண்டிப்பா எடுக்கிறது யூஸ் ஆவாரு. சக்கீப் ஹுசைன் சொல்லலாம். 2 பேர்ல பார்க்கும்போது எங்களுக்கு சக்கீப் ஹுசைன் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. பட் போத் ஆர் பெர்ஃபார்மிங் வெல், பவுலிங் லைன் அப் நல்லா இருக்கு. அது சீனியர் கை அதெல்லாம் வந்து சொருகாம நல்லா இருக்கு, இப்படியே எடுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லி சூப்பரா சொன்ன. ஆக்சுவலி எனக்கு நீ சொன்னதுல ஒரே ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. நம்ம போன மேட்ச்ல இந்த சக்கீப் ஹுசைன், பிரஃபுல் இங்கே சூப்பரா போட்டாங்க, 4 விக்கெட் எல்லாமே ஓகே. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவங்க ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லயுமே வந்து டாப் ஆர்டரே அந்த ஒரு விக்கெட்ஸ் வந்துச்சு அப்படின்றதுனால டெத் பவுலிங்ல உங்களுக்கு வேலையே இல்ல, அதனால நம்மளுக்கு தெரியல. பட் டெத் பவுலிங்ல இந்த பவுலர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? சக்கீப் ஹுசைன் ஸ்லோவரா போறாரு, டிசப்டிவா போறாரு, எல்லாமே ஓகே தான். பட் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இப்பயுமே வர வாய்ப்பு இருக்கு. ஒன்னு. செகண்ட் வந்து இஷான் மலிங்கான்ற ஒரு ஆப்ஷன், பிரஃபுல் இங்கன்ற ஒரு ஆப்ஷன். 3 பேருமே டெத் ஓவர்ஸ்ல எப்படி போடுவாங்கன்ற ஒரு கேள்வி ஃபார் ஹைதராபாத் இருக்கதான் செய்யுது. அந்த அதை பேஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல சிவாங் குமார் has been so impressive. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஒரு bowler to watch out for. ஹர்ஷ் துபே has been so wonderful to bowl. I mean again அவருமே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாரு மேட்சப்ஸ் அப்படிங்கும்போது மிடில் ஓவர்ஸ் இஸ் ஃபைன், பட் டெத் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி a little bit of a problem. சொன்ன மாதிரி ஹைதராபாத்ல சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சாலில் அரோரா இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு கண்டினியூ. அவரோட அந்த ஹிட்டிங் கேப்பபிலிட்டி கண்டிப்பா யூஸ் ஆகும் ஃபார் ஹைதராபாத். பட் ஒருவேளை அவர் உட்கார வைக்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் தான் எடுத்து வந்து ஆகணும், வழி இல்ல. அந்த இடத்துல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர் மட்டும் தான் இருக்காரு. ஓகேவா, இருக்காரு. ஓகே, இதுல தான் ஒன்னும் சொல்ல வரல. ஹைதராபாத் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு CSK பக்கம் போவோமா டோலர்களே? CSKல தான் நம்ம ஒரு 3 சேஞ்ச்
சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்த மேட்ச் எங்களுக்கு ஜெயிச்சா ஆப்பே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. ரைவலா சொல்றேன். சரி ஓகே, அது என்னவோ போயிட்டோம். சிஎஸ்கேன்னு வரும்போது நான் ஒரு 3 சேஞ்ச் வச்சிருக்காங்க. இது வந்து 3 சேஞ்ச் சிஎஸ்கே வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் கலீல் அகமது ரூல்ட் அவுட், ஹி ஹஸ் டு மிஸ் அவுட் அன்ஃபார்ச்சுனேட்லி. செகண்ட் வந்து அக்கீல் ஹுசைன் பவர் பிளே இல்லன்றப்ப அவர் தான் போட்டான்ற ஒரு கட்டாயம். ஆனா அங்க இருக்கிற டாப் 3 பேட்டர்ஸ் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 3 பேருமே ஆர் வெரி சிவியர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அக்கீல் ஹுசைனுமே வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அவரை வந்து உட்கார வைக்கணும். மூணாவது வந்து குர்ஜப்ரீத் சிங்கை வந்து நான் உட்கார வச்சு ஆகணும். பிகாஸ் நாட் பிகாஸ் ஹி ஹஸ் பவுல்ட் பேட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். குர்ஜப்ரீத் சிங், அக்கீல் ஹுசைன் 2 பேருமே நான் மேட்ச் அப்ஸ் காரணமா நான் உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு பதிலா எடுத்துட்டு வர பிளேயர்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கலீல் அகமது பதிலா ராமகிருஷ்ணா கோஷ். எனக்கு மிடில் ஓவர்ஸ்லயும் அந்த பவர் பிளேலயும் எனக்கு ராமகிருஷ்ணா கோஷ் bowling தேவை. ஏன்றதை நான் மேட்ச் அப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் அக்கீல் ஹுசைனுக்கு பதிலா மேட் ஹென்றி. ஒன் மோர் சான்ஸ் ஏன்றதை நான் மேட்ச் அப்ல சொல்றேன், கேட்டதுக்கு அப்புறம் நீ கஃபன்னு. ஓகே நீ சொல்லு. ஓகே, அது ஒண்ணு. மூணாவது வந்து குர்ஜப்ரீத் சிங் பதிலா பிரசாந்த் வீர் எடுத்து வருவேன் இந்த மேட்ச்ல. ஒன்ஸ் அகைன் நான் ஒவ்வொரு சேஞ்சுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். சோ லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாமே சேம் தான். ருத்ராஜ் கேக்வாட் ஸ்பெசிஃபிக்கா இந்த மேட்ச்ல வந்து ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோன்னு வந்து கேட்கலாம். பட் எனக்கு என்ன ஆயுஷ் மாத்திரை அந்த பிரஃபுல் இங்கேயோட அந்த பேஸுக்கும் அந்த பவுன்ஸ்க்கும் அந்த ஸ்விங்குக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. எஸ்பெஷலி விஸ் பேட்டிங் டாப் ஆஃப் தி ஆர்டர். இந்த மேட்ச்ல ருத்ராஜ் கேக்வாட் நான் நம்பி ஆட இல்ல அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார்ன்றது தாண்டி எங்கேயோ மிஸ் டைம் ஆகும்ன்றது. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டா போடல தலைமை வந்து ஷார்ட் இது ஃபுல் ஷாட் ஆட போயிடுவாப்ல. அப்போ விக்கெட் போகிறதான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. கரெக்ட், அதுதான் சொல்றேன். அதனால ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச் இத்தனை நாளா ஆடிட்டாரு. இன்னும் இந்த ஒரு மேட்ச் மட்டும் நான் வந்து ருத்ராஜ் கேக்வாட் ஆட வைப்பேன். ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் தி பேட்டிங். ருத்ராஜ் கேக்வாட் பாஸ் எல்லாம் கிடையாது. ஆயுஷ் மாத்திரை காப்பாத்துறதுக்கு ருத்ராஜ் சரிப்பா எப்படிதான் சாவதா போற சாவுன்ற மாதிரி அனுப்பிச்சு. ஆமா, இந்த கேமி கேஸ்னு வரும் ஒரு கிளாஷ் ஆஃப் அதே போய் உடச்சு செத்து போயிரும், வால் பிரேக்கர். அந்த மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே விடுங்க, அதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சோ மீதி இருக்கிற எல்லாமே சேம் தாங்க. 1 டவுன்ல ஆயுஷ் மாத்திரை, 2 டவுன்ல சர்ஃப்ராஸ், 3 டவுன்ல பிரிவிஸ், 4 டவுன்ல தூபே, 5 டவுன்ல பிரசாந்த் வீர், 6 டவுன்ல ஓவர்டன், 7 டவுன்ல ஹென்றி அண்ட் அந்த பவுலர்ஸ் கம்போஜ், நூர் அகமது, இம்பாக்ட் சபா வந்து மேட் ஹென்றி நான் எடுத்துட்டு வருவேன் as a fast bowling option. சோ இந்த டீம் வச்சுட்டு போறப்போ எனக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா நான் மேட்ச் அப்ஸ்க்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஷேக் சர்மா அண்ட் ட்ரேவிஸ் ஹெட் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல 10 தடவை அவுட்டே இருக்காங்க. அதாவது 5-5 சரிங்களா, 5 மேட்ச் அவுட்டே இருக்காங்க. இந்த 10 தடவைல ஒரே ஒரு தடவை தான் வந்து ஸ்பின்னர் அவுட்டே இருக்காங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ட்ரேவிஸ் ஹெட், ரியான் பராக் கிட்ட அவுட் ஆனது. மீதி 9 தடவையுமே வந்து சீமஸ் கிட்ட தான் அவுட் இருக்காங்க 2 பேருமே. அந்த 9 தடவையுமே காமனான டிஸ்மிஸல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஷார்ட் பால் இன்டு தி பாடி புல் அடிக்க போயிட்டு டீப் ஸ்கொயர் லெக்லயோ இல்ல மிட் விக்கெட்லயோ கொடுத்து அவுட்டே இருக்காங்க. அப்படி இல்லனா ரொம்ப காமனான டிஸ்மிஸல் ஸ்லோவர் பால் இன்டு தி பிட்ச் போடும்போது ஒரு ஷார்ட் அடிக்க போய் லாங் ஆன்லயோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா கவர்லயோ வந்து கொடுத்து அவுட்டே இருக்காங்க. சரியா, பேசிக்கா 2 பேர் சுத்துவாங்க, டிராப் பண்ணுங்க, முடிச்சிட்டு போயிட்டே இருங்க. எக்ஸாக்ட்லி இந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து மேட் ஹென்ரியை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணுவேன். எனக்கு மேட் ஹென்றி நான் ஒன்னும் பெருசா பண்ண வேணாம். 2 பேர் ஆஃப் சைடுல வைங்க, ஒன்னு வந்து டீப் பாயிண்ட், இன்னொன்னு வந்து டீப் கவர், இல்லனா தேர்ட் மேன். சரியா, ஆர்ச்சர் ஒரு விக்கெட் எடுத்துட்டு போட்டு முடிஞ்சா அந்த மாதிரி போடுங்க. நான் அந்த அளவுக்கு பேஸ் மேட் ஹென்ரி கிடையாது அப்படின்றதுனால டேக் இட் அவே as much away from அபிஷேக் சர்மா as possible. தலைவன் வந்து ஒரு விட்டு அப்படி ஆடுவான் ஒரு மாதிரி ஆஃப் சைடுல. அவர் வந்து எப்படின்னா இஸ் வெரி கான்ஃபிடன்ட் அபௌட் தட் ஷாட். அதனால வந்து கீழ வைக்கிறலாம் ட்ரை பண்ண மாட்டாரு. ஃபீல்டர் மேல அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அடிப்பாரு. டி பாயிண்ட்ல வந்து கொடுத்து அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இதே டிஸ்மிஸ்ல 25-24 நாமக்குள்ள 24 துஷார் தேஷ்பாண்டே வந்து பண்ணிருப்பாப்படி. 2 பேருக்குமே ஹெட்டுக்கும் சரி அபிஷேக் சர்மாவுக்கும் சரி சேம் டெலிவரி பாயிண்ட்ல வந்து கொடுத்து அவுட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெலிவரி போடலாம். பட் அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் அபிஷேக் சர்மா இதே மாதிரி மேட் ஹென்றி வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல வந்து ட்ரை பண்ணாங்க நியூசிலாந்து. அப்ப என்ன பண்ணாரு, நகர்ந்து போயிட்டு லெக் சைடுல புல் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரியா, அதனால வந்து சிஎஸ்கே கொஞ்சம் அங்க மைண்ட்ஃபுல்லா ப்ராப்பரா பிளான் பண்ணாங்கன்னா அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கலாம். பட் அதே மாதிரி யூ ஷுட் நாட் பி வெரி மச் பிரெடிக்டபிள் as well. அந்த லெங்க் தான் போட போறாங்கன்னு அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, பார்த்தா எனக்கும் தெரிஞ்சது, அப்ப அபிஷேக் சர்மாக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச்ல அப்படி இல்லாம ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் ட்ரேவிஸ் ஹெட், மேட் ஹென்றி, அன்சுல் கம்போஜ் அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் 3 பேருமே வந்து எடுக்க பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ட்ரேவிஸ் ஹெட்டுக்குமே வந்து இதுதான் வந்து நான் கேம் பிளானா வைப்பேன். எஸ்பெஷலி இந்த அவுட் சைட் ஆஃப்ல வந்து ஒரு கட் அடிப்பாரு. டீப்ல வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல, இன்சைட் தி பவுண்டரியிலே வந்து ஐ மீன் இன்சைட் தி குட் லென்த்ல போட்டுருங்க, டப்புன்னு ஒரு யாக்கர் போடுங்க. காலகாலமா ட்ரேவிஸ் ஹெட் இருக்கு. நான் இப்போன்னு சொல்ல, அது ஐபிஎல் மட்டும் சொல்ல, மொத்தமா நான் ட்ரேவிஸ் ஹெட் பாக்கும்போதுமே யாக்கர் டக்கு நீங்க நடுல அடிச்சுக்கலாம். ஃபுல் டாஸ் பால்ல கூட விடுவாருங்க அவரு. ஆனா நீங்க வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்ட், அது ஒன்னு இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் அன்சுல் கம்போஜ் அகைன்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட். அவர் ஒண்ணுமே ஸ்பெசிஃபிக்காலாம் பண்ணவே வேணாம். இந்த பிளான்லாம் வந்து மேட் ஹென்ரிக்கு மட்டும் தான். அன்சுல் கம்போஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் எப்பயும் போடுற அந்த குட் லெங்த் ஆஃப் ஸ்டெம்ப்ல கரெக்டா பேல்ஸ்ல போடுவார். ஒரு லெங்த் அடிச்சு கரெக்டா ஆஃப் ஸ்டெம்ப்ல வரும். அந்த லெங்த்ல அவர் அடிச்சு அதே லெங்த்ல போடுறாருன்னா கண்டிப்பா ட்ரேவிஸ் ஹெட் விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன ஐபிஎல்லையும் இதே மாதிரி தான் அவர் ட்ரேவிஸ் ஹெட் எடுத்தாரு. அவருடைய டெபியூ பால்லயே மும்பை இந்தியன்ஸ் ஆடுறப்போ இதே டெலிவரி தான் போட்டு ட்ரேவிஸ் ஹெட் எடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் நோ பால். பட் ட்ரேவிஸ் ஹெட் இஸ் சசெப்டபிள் ஃபார் தி டெலிவரி. அன்சுல் கம்போஜ் நீங்க எப்பவும் போடுற மாதிரி அந்த டெலிவரியை போடுங்க இந்த பவர் பிளே, கண்டிப்பா ஒரு விக்கெட் விடும். அண்ட் மீன் வைல் அந்த நான் தான் மேட் ஹென்றி, அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்றி வச்சு நான் ஆரம்பிப்பேன். அண்ட் அதையும் தாண்டி இவங்க சர்வை பண்றாங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா கோஷ் வந்து நம்பர் 4th ஓவர் எடுத்துட்டு வந்துட்டு 5th ஓவரா வந்து I will definitely has to bring Noor Ahmed into this game in the power play. He has a very good opportunity against Abhishek Sharma. He has a very good opportunity against Travis Head. Most importantly
against Ishan Kishan is going to be effective in the power play. Ishan Kishaனுக்கு against பேட்டிங் வந்தாங்கன்னா கண்டிப்பா 100 அகமது பவர் பிளேல கண்ண மூட்டு எடுத்துட்டு வருவேன். 6th ஓவர் ஒன்ஸ் அகைன் ராமகிருஷ்ணா கோஷ், அன்சுல் கம்போஜ் யார் நல்லா போடுறாங்களோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மிடில் ஓவர்ஸ்ல இந்த 3 டாப் ஆர்டர் தூக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா 3 பேருக்கு அகைன்ஸ்டாவுமே பிரசாந்த் வீர கண்ணை மூட்டு யூஸ் பண்ணுங்க. அவன் நல்லா போடுவான் நல்லா போட மாட்டான்ல கவலையே இல்ல. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நான் கொடுக்கவே மாட்டேன். அதான் அது ருத்ராஜ் கேக்வாரோட ஸ்டைல். பட் எனிவே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகைன்ஸ்ட் அனிகேத் வர்மா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகைன்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகைன்ஸ்ட் தலைவன் ஹென்ரிக் கிளாசன், பிரசாந்த் வீர் நல்லா போடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் தாண்டி ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் ஜேமி ஓவர்டன் அகைன்ஸ்ட் அனிகேத் வர்மா இஸ் கோயிங் டு பி a great option once again. அதே மாதிரி நூர் அகமதுமே வந்து இந்த 3 பேருக்கு அகைன்ஸ்டாவே கிளாசனுக்கு அகைன்ஸ்டா நூர் அகமது கொஞ்சம் ரிஸ்க் தான் இல்லன்னு சொல்ல. பட் மீதி இருக்க 2 பேருக்கு அகைன்ஸ்டாவும் நூர் அகமதை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இங்க வந்து இந்த டெத்ல வச்சுக்கணும்ன்ற ஆப்ஷன்லாம் இல்ல. மிடில் ஓவர்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணுங்க. கண்ணா பின்னா யூஸ் பண்ணி நூர் அகமதை பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்துட்டு 3 ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டு முடிச்சிருங்க. கடைசி 4 ஓவர்ல ஆஸ் யூசுவல் அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன் அண்ட் மேபி 1 ஓவர் ஆஃப் ராமகிருஷ்ணா கோஷ் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுவேன். சோ நான் எப்படின்னா 12 ஓவர் ஓகேவா, 4 ஓவர் ஆஃப் ஓவர்டன், 4 ஓவர் ஆஃப் அன்சுல் கம்போஜ், 4 ஓவர் ஆஃப் நூர் அகமது ஃபிக்ஸ். இந்த 12 ஓவர் நான் போட்டுருவேன். மீதி இருக்கிற 8 ஓவர்ல வந்து 3 ஓவர் ஆஃப் மேட் ஹென்ரி, மேபி ஒரு 3 ஓவர்ஸ் ஆஃப் கோஷ் ஆர் 3 ஓவர்ஸ் ஆஃப் பிரசாந்த் வீர், 2 ஓவர்ஸ் ஆஃப் கோஷ் ஆர் 2 ஓவர்ஸ் ஆஃப் பிரசாந்த் வீர் டிபெண்ட்ஸ். ஓகே, அந்த 8 ஓவர் அப்படியே முடிச்சிட்டு இதான் என் பவுலிங் பிளான். பேட்டிங் பிளான் வரும்போது கேக்குறதுக்கு ஆனா மேட் ஹென்ரி வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் வேணாம், லைக் அவர் வந்து திரும்ப கொண்டு வந்து ஒரு நெகட்டிவிட்டி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ராப்பரான நியூ பால் பவுலர் அகில் ஹுசேனை கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ற எதுக்கு சொல்றேன்னா அபிஷேக் சர்மா நம்ம டிராவல்ஸ் செட் தான் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருக்கு இவரை போட்டு வச்சிடலாம், அன்சுல் கம்போஜை போட வைக்கலாம். ஆனா இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு அகில் ஹுசேன் வந்து எஃபெக்டிவா இருப்பாரு. லைக் அவரு கொஞ்சம் அந்த ஹிட் அட்டாக் பால் போட்டா லைக் அடிக்க போக அந்த கேட்ச் கொடுக்கறதா இருக்கட்டும், அது வந்து பண்ணிருக்காரு. நம்ம பாஸ்ட்ல பாத்துருக்கோம் அபிஷேக் சர்மா. அப்படி கூட நீங்க ட்ராப் பண்ணலாம். அவரோட ஆர்த்தடாக்ஸான வே இருக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு ட்ராப் பண்றது, அப்படி கூட நீங்க அது போகலாம். அது ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, லைக் வந்து நான் அகில் ஹுசேன் இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். லெஃப்ட் ஹேண்டர் வந்தா அகில் ஹுசேன் தரக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பேட்டர் 3 பேருமே அவங்களுக்கு வந்து அந்த பேஸ்ல வந்து ஆஃப் சைட்ல போடுறப்ப நான் அடிச்சு நிறைய பாத்துருக்கேன். ரீசெண்டா கூட ட்ரை பண்ணாங்கடா, எதுவுமே பெருசா வொர்க் ஆகல. இன்டு தி பாடியே போடுங்க, ப்ராப்பரான லெந்த்ல போடுங்க அப்படின்றது. இன்டு தி பாடி ரிஸ்க்டா, கண்டிப்பா இன்டு தி பாடி அடிச்சிருவாரு அபிஷேக் சர்மா. நான் கான்ஃபிடன்ட்டா சொல்றேன். அது பெரிய ஒரு கேம்பிள். அந்த கேம்பிள் பண்ற அளவுக்கு வந்து எங்களுக்கு பவுலிங் இருக்கு. வேர்ல்ட் கப்ல சொன்னாங்க ஃபுல்லா. அதுதான், அதனால அவரும் தெளிவா இருப்பாரு. நமக்கு இருக்கு, பட் எல்லாமே ஆஃப் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கிடையாது பை தி வே. சோ பட் இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு. மேபி மேட் ஷாட் எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு வந்து சில பேர் கேப்பீங்க. அகில் ஹுசேன் பதிலா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுமே ரொம்ப வந்து எப்படி சொல்ல, நோ தேங்க்ஸ். ஆமா, சும்மா அந்த ஒரு மேட்ச் அப்புக்காக எல்லாம் ஆஃப் ஸ்பின் எடுத்துட்டு வந்து ரிஸ்க் எடுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பவர் பிளேயர் பவுலரே இல்ல, கலிலுமே இல்ல அப்படின்னும் போது this is something that CSK should think. And meanwhile coming to CSK's batting, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிரஃபுல் ஹிங்கே ஓட ஃபர்ஸ்ட் ஓவர் எஃபெக்டிவா இருக்கலாம். பட் ஒன் ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன், பிரஃபுல் ஹிங்கே இந்த மேட்ச்ல அடி வாங்குவார்னு எனக்கு தோணுது. ஒரு 40% கன்சிடர் பண்ணுவாரு. மேபி ஒரு 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த ப்ராசஸ். பட் அடி வாங்குவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சக்கீப் ஹுசைனுமே வந்து அகைன் டெத் ஓவர்ஸ்னு வரும்போது எப்படி போடுவாருன்னு எனக்கு தெரியல. நல்லா போட்டுருக்காரு அடிப்பாங்க அப்படின்ற. அப்ப அடிக்கக்கூடிய ஒரே ஆள் சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா நம்ம சொன்ன த்ரெட்டா இருப்பாரு கொஞ்சம் அப்படின்ட்டு. அதனால ருத்ராஜ் ஓபனிங் ஆடுவாரு. ருத்ராஜ் எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு ருத்ராஜ் மேல. சோ ஆமா, எனக்கு வந்து ஆனா ருத்ராஜ் ஆடுவார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேட்ச்ல ஆடுவாரா அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் இது. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ஆனா இந்த மேட்ச்ல ஆடுவாரு. ஹைதராபாத் கண்டிஷன்ல இந்த மேட்ச்ல ஆடுவாருன்னு நான் நம்புறேன். ஓகே, சோ அகைன் எனக்கு வந்து ஹைதராபாத்ல ஆடுவாரு நம்புறேன். ஆடணும் அப்படின்ட்டு பரத் மிரட்டுறான். ஆடணும். போன தடவை இப்படிதாங்க எல்லா பிடிச்சனும் கரெக்டா வந்து ருத்ராஜ் கேக்வாட் வச்சு சொன்ன 2 பிடிச்சனுமே தப்பாயிடுச்சு. இந்த முறை அப்படி இருக்காதுன்றத நம்புறேன். என்ன ப்ரெடிக்ஷன் சொல்றது? ருத்ராஜ் வச்சு ஆடுவார் 30+. ஓகே டன். ஓகேவா, நல்ல டேக் ஆன் பண்ணுவாரு. 20 பால் அடிக்க கூடாது. இல்ல நல்ல அதான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த ஸ்லோ இன்னிங்ஸ்ல ஆட மாட்டாரு. ருத்ராஜ் கேக்வாட் நான் 50 வைக்கிறேன். சரியா, நம்பி சொல்றேன். அடிப்பாரு நான் சொல்றேன். நல்லா ஆடுவார். ஒரு பாசிட்டிவான ரீடிங்ஸ் இருக்கும். நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி அண்ணங்க இவர் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்காது. அடிச்சாலும் ஒரு 30 அடிச்சாலும் 18 பால் 20 பால் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடி அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவாருன்னு சொல்றேன். பட் எனிவே இல் டேக் ஆன் பிரஃபுல் இங்க நம்புறேன். அந்த ஒரு சின்ன ஸ்டார்ட் போது பவர் பிளேல கவர் பண்ணிட்டா எக்ஸாக்ட்லி. சஞ்சு சாம்சன் அடிச்சுப்பாரு. ஆயுஷ் மாதிரி அதுக்கப்புறம் 6 ஓவர்ஸ்ல வந்துட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கு பாக்க. ஆமா, சோ அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஐ திங்க் we have the batting capability to take on their bowlers. So yes, expecting CSK to win this match if they bowl first. 100% ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றேன். But even if they bat first, I'm giving that slight edge towards CSK because SRH ஓட டெத் bowling மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கம்பேர் பண்றப்ப 2 டீம்ல வந்து CSK has better death bowling, CSK has better bowling overall அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்னதான் கலீல் அகமது இல்லனாலும். சோ கம்பேர் பண்ணா மேட்ச் ட்ரான்சிஷன்ல இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே, நான் வந்து கலாய்க்கலாம் இல்ல, ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு பிளான் எடுத்துட்டு வராங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னும்போது I am giving the slight edge towards CSK if they bat first. 100% sure CSK will win if they chase அப்படின்னு சொல்லிட்டு உன் சைடு சொல்றேன். நீ என்ன சொல்ற? பேட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் எட்ஜ்னு சொல்ற, அதுக்கப்புறம் சேஸ்ன்ற என்ன புரியல இருக்கு சார். CSK ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஸ்லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் CSK. ஓகே, அந்த கொஞ்சம் க்ளோஸா போகும். வாய்ப்பு இருக்கு ஸ்லைட்டா CSK ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். ஆனா CSK சேஸ் பண்ணா 100% இல்ல 200% ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். CSK ஜெயிப்பாங்க. சேஸ் பண்ணா கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஓகேடா CSK ஜெயிப்பாங்க போடா, அவ்வளவுதான். எனக்கு இந்த மேட்ச் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. லைக் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மீதி மேட்ச் பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? இல்ல 2 மேட்ச் பார்த்தா நல்லா இருக்கு பவுலிங். ஆக்சுவலி they came a long way ன்னு சொல்லலாம். அந்த பவுலிங் செட்டப் நல்லா பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னு. கலீல் அகமதும் இல்ல இந்த மேட்ச்
மேட்ச் வந்து பாத்துட்டு இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா சிஎஸ்கே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ப்ரெடிக்ஷன்லாம் அங்கங்க வைக்கலாம். எனக்கு இப்ப கூட சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம் தான் இருக்கு. பட் இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகுது அந்த பவுலிங் அப்படின்றது பார்க்க பொறுத்து. ஆமா ஓகே. எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எங்க பவர் பிளேல எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து they can have சன்ரைஸ் ஹைதராபாத் பை தி பிரிங்க். அவங்க அப்படியே அந்த ஃபீனிக்ஸோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி வந்து அந்த ஃபீனிக்ஸ் கழுத்தை பிடிக்கலாம் பண்ணணும். அவ்வளவுதான். இவங்க திரும்ப வந்து we have only one change கலீல் அகமதுக்கு பதிலா முகேஷ் சௌத்ரின்னு சொன்னாருன்னா அப்படியே டிவி ஆஃப் பண்ணி கிளம்பிடுவேன். முகேஷ் ஸ்டார்க் விளையாட வைக்கடா. என்னடா நீங்க முகேஷ் ஸ்டார்க் விளையாட வைக்கிறீங்க? முக்கியமான விஷயம் நல்ல வேலை எடுத்துட்டு வந்தேன். நான் வந்து ஏன் குர்ஜப்ரீத் சிங் வந்து இந்த மேட்ச்ல ஆட வைக்க மாட்டேன் அப்படின்னா அந்த டாப் 3க்கு வந்து 3 பேருக்குமே செம்ம மேட்ச் அப் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் லெஃப்ட் ஆர்ம் சீம் அவுட் ஆறதே ரேர். நம்ம ஸ்டார்க்க போட்டு முகேஷ் ஸ்டார்க்க போட்டு போட்டு அது எடுத்தாரு. ஓகே. அது விட்டு 2024ல பட் நான் சொல்றது என்னன்னா பொதுவாவே அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் தலைவர் இஷான் கிஷன் 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமை போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரேரா தான் அவுட் ஆறாங்க. ஐ திங்க் ஏதோ இஷான் கிஷன் ஏதோ ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அவுட் ஆனார்னு நினைக்கிறேன். யாருக்கு அகைன்ஸ்ட் மறந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரை நான் பவர் பிளேல யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால குர்ஜப்ரீத் சிங் இந்த மேட்ச்ல மேட்ச் அப்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவாய்ட் பண்ணிட்டு ஐ வில் பிளே பிரசாந்த் வீர். யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ணாங்க நல்லா இருக்கும். பட் அகைன் ஆர் வி இன் தி சேம் டைரக்ஷன், ஆர் வி திங்கிங் இன் தி சேம் வே தெரியல. எஸ்ஆர்எச்சோட ஹோம் கிரவுண்ட்ல நீங்க எப்படி ஒரு பேஸ் பவுலர் உட்கார வச்சு ஸ்பின் பவுலரை விளையாட வைப்பியா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அதுக்கு பதிலா ஸ்பின்னர் கேப்டன் கொடுக்கவே மாட்டார் ஸ்பின்னுக்கு ஓவர். இல்ல அகில் ஹுசைன் பதிலா தான் நான் வந்து மேட் எடுத்துட்டு வரேன். நான் அங்க காம்பன்சேட் பண்றேன். நான் மேட்ச் நான் வந்து இதை மாத்தல, காம்பினேஷனை மாத்தல, பர்சனல்ஸ் மட்டும் தான் மாத்துறேன். அவ்வளவுதான். சரி ஓகேங்க. நான் குட் அனாலிசிஸ். சிஎஸ்கே வந்து சூப்பரா புட்டு வச்சான். லைக் இந்த இதுல ஃபேஸ்ல வந்து இந்த பவுலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல சேஞ்சஸ் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதானே கேட்கறது நல்லா இருந்துச்சு. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா, வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்குமான்றது மேட்ச் பார்த்தா தான் தெரியும். அது நடந்தா பாக்குறதுக்கு உண்மையில நல்லா இருக்கும். பாப்போம் எப்படின்ட்டு. ஓகேங்க, தட்ஸ் இட் ஃப்ரம் அவர் சைட். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.